ஹலோ லயன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் டு லெவல் 1 7-day வெயிட் லாஸ் சேலஞ்ச். நீங்களும் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல 7 day அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நான் 90 கேஜஸ்லேருந்து 70 கேஜஸ்க்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு அயன் டெஃபிஷியன்சி, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி, ஃபேட்டி லிவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. உங்கள் கூட சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் நான் எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறோன்றதை தான் பார்க்க போகிறோங்க. எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கள், நான் இப்போது சொன்னதெல்லாம் நீங்கள் எப்பயாச்சும் சொல்லியிருக்கீங்களான்னுட்டு. நான் நாளையிலேருந்து ரெகுலராக ஜிம்முக்கு போவேன். நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுவேன். நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த நாளை தான் இன்னும் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸை லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக லைஃப்பையே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய சீக்ரெட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா 3 சிம்பிள் சேஞ்சஸ் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வரது மூலமாக 100% வெயிட் லாஸை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நான் லாஸ்ட் இயர் வந்து 90 கேஜஸ் இருந்தேங்க. இப்போது 70 கேஜஸ் இருக்கேன். 20 கேஜி எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்ணேன்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் என் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக என்னால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இந்த இயர் என்னோட வெயிட் லாஸ் டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கேஜி. நான் எப்படி சேஞ்சஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற சீக்ரெட்டை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நான் இன்றைக்கி மார்னிங் எழும்புறதுக்கே ரொம்ப சோம்பலாக ஃபீல் பண்ணேங்க. ஆனால் இந்த சேலஞ்சுக்காக என்னை நானே புஷ் பண்ணி ஏர்லியாக எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. நான் இது எனக்காக பண்ணலைங்க. நான் இது எதுக்காக பண்ணுறேன்னா என்னோடய ஃபேமிலிக்காகவும் என்னோடய ஃப்யூச்சருக்காகவும் தாங்க பண்ணுறேன். நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்கன்ற டீட்டெயிலில் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேலஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட். லெவல் 1 ரொம்ப பேசிக் லெவல் சேலஞ்சுங்க, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். ரூல்ஸ் பார்த்தோம்னா 3 சிம்பிள் ரூல்ஸ் தாங்க. நீங்கள் சீரியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் விசிபிள் சேஞ்சஸ் 100% பார்க்கலாங்க. இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரூல் நம்பர் 1, நோ ப்ராசஸ்டு ஃபுட். ரூல் நம்பர் 2, நோ ஆயிலி ஃபுட். ரூல் நம்பர் 3, 2 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி. ரூல் நம்பர் 1, ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு எப்போ சொல்லுவோம்னா, நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டை வந்து அதனோட நேச்சர்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுனால அதை ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அது கூட சால்ட்டு, சுகரு, ஆயிலு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுனால அது வந்து எந்த நியூட்ரிஷன் வேல்யூமே இல்லாத ஒரு ஃபுட் ஐட்டமாக மாறிடுதுங்க. எக்ஸாம்பிள் சிப்ஸு, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், எந்த பொருளெல்லாம் வந்து பேக் பண்ணி ஒரு பிராண்ட் நேம் போட்டு வருதோ அது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தாங்க. இந்த ப்ராசஸ்டு ஃபுட் ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட் மாதிரி. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஜாலியாக இருக்கும், ஆனால் நம்ம லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வேஸ்ட் ஆகிடும். எதனால் இது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சுகர் வந்து அதிகமாக இருக்கும். இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதை ஃபேட்டாக டெபாசிட் பண்ணிடும். சால்ட் அதிகமாக இருந்தால் அதிகமான தண்ணியை வந்து நம்ம உடம்புல சேர்த்து வச்சுக்கிறதுனால நம்ம உடம்பே பலூன் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இல்லை ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது விசரல் ஃபேட்டை வந்து உடம்புல இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். இந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதே வந்து டேஸ்ட்டுக்காக தாங்க. அதனால் டேஸ்ட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறதுனால இது ஃபேட்டை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதில் கேலரிஸும் அதிகம். கொஞ்சம் எடுத்தாலுமே நிறைய கேலரிஸ் வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்து வெயிட் கெயின் ரொம்ப சீக்கிரத்துலேயே நடந்துருங்க. இது என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனில் ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். அதனால பிசிஓ ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும். மென்னில் வந்து பார்த்தோம்னா விசரல் ஃபேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் ஹார்ட் டேமேஜ் வந்து நடக்குங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா டெம்பரவரி ஹாப்பினஸை கொடுக்கும், பட் பெர்மனன்ட் டேமேஜை வந்து நம்மளுக்கு கொடுத்துருங்க. ரூல் நம்பர் 2, ஆயிலி ஃபுட்ஸ். எந்த ஃபுட்டெல்லாம் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோமோ அது எல்லாமே ஆயிலி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கங்க. எக்ஸாம்பிள் சமோசா, வடை, பஜ்ஜி, முறுக்கு, இது எல்லாமுமே தான். இதை கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நிறைய கலரிஸ் கொடுக்கும். அதனால் இதை டைஜஷன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி ரொம்ப சிரமப்படும். இதில் ஃபேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பெல்லி ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். இது வந்து கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம ஹார்ட்டை பாதிக்கும். இந்த ஆயிலி ஃபுட்ஸ் எப்படின்னா, நம்ம கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தா கடைசியாக அந்த பேக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வைப்போம். அந்த மாதிரி நம்மளை ரொம்ப அடிக்ட் பண்ணிடும். இந்த ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து ஃபேட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பாடியை வெயிட் போட வச்சிடும். 2வது நம்மளுக்கு ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸு, அதுக்குமா ஃபேட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்தி விட்டுடும். சிம்பிள் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா,
நம்ம வெளியில விக்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிடாம, வீட்ல ஃபுட்ட வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம்னா, அதுல நம்ம கம்மி ஆயிலும் யூஸ் பண்ணுவோம். உடம்புக்கும் கெடுதல் இருக்காது. இது எப்படி சொல்லலாம்னா, ஆயில் இன் த பேன் இஸ் ஓகே. ஆயில் இன் த பாடி இஸ் நாட் ஓகே. ரூல் நம்பர் 3, 2 to 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி. பாடியில 60% வந்து வாட்டர் தாங்க இருக்கு. அப்ப பார்த்துக்கோங்க, வாட்டர் எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவைன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் வந்து பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்கு எனர்ஜி குடுக்கும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்றதுனால, வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக் திங்ஸ் எல்லாம் வெளியேற்றத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்ன க்ளோவா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சிம்பிளா சொல்லப்போனா, எல்லா பாடி ஃபங்ஷனுக்கும் வாட்டர் வந்து ரொம்ப தேவைங்க. நீங்க எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபுட் நெறைய சாப்பிட்டுருந்தாலும், கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி அது வந்து ஃபுட்டுக்கான பசி கிடையாதுங்க. தண்ணிக்கான பசி. அந்த டைம்ல தண்ணி குடிச்சாலே அந்த பசி வந்து அடங்கிடும். நம்ம மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, திருப்பியும் வந்து நம்ப அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஷன் ஆயிடுச்சு. நம்ம திருப்பியும் சாப்பிடணும் போல இருக்குன்னு அந்த டைம்லயும் ஃபுட்டே குடுத்து உடம்ப பழக்கி வைப்பாங்க. ஆனா அது ஆக்சுவலி ஃபுட்டுக்கான பசி கிடையாது. தண்ணிக்கான பசி தாங்க. டெய்லி வாட்டர் டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் 1 பிஎம்க்குள்ள 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. 1 பிஎம்லேருந்து ஈவினிங் 6 பிஎம்க்குள்ள இன்னொரு லிட்டர் தண்ணி குடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி குடிச்சிருங்க. இது வந்து பார்த்தோம்னா சீப்பஸ்ட் ஃபேட் பர்னர். நீங்க இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. டெய்லி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே போதும். இந்த சேலஞ்ச்ல நீங்க ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. திருப்பியும் நெக்ஸ்ட் மீல்லேருந்து நீங்க ஆரம்பிங்க. நம்ம லைஃப்ல கொண்டு வர சின்ன சின்ன சேஞ்சஸ் தாங்க நம்மளுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஹாப்பியா இருங்க. நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.